அதன் மீது அவரை கைது செய்ய வேண்டும் என்று மும்முரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்த மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களும் மரியாதைக்குரிய சேலம் தமிழக மாவட்ட கழக செயலாளர் அணியின் இளங்கோவர்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அவர்களும் நம்முடைய கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் அணியின் இன்னொரு அவர்களும் மாநில வழக்கறிஞர் பிரிவுடைய இணைச் செயலாளர் அவர்களும் அதற்கான அவர்களை ஜாமீனில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொதுச் செயலாளருடைய உத்தரவை ஏற்று கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அரசின் சார்பிலே கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக இதுவரை அவரால் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒருபோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்டு தற்பால் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும், முதலமைச்சரை பற்றி விமர்சனம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக இருக்கின்ற நபர்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரை பற்றியோ ஆட்சியை பற்றியோ முதலமைச்சரின் குடும்பத்தை பற்றியோ யார் கடுமையாக விமர்சனம் செய்தாலும் அவர்கள் மீது வழக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய சூழ்நிலை. மரியாதைக்குரிய சகோதரி அருளா அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இயக்கம் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த மாவட்ட கழகம் அவருக்கு உறுதுணையாக அவர் இதற்கு வருத்தப்பட வேண்டாம். அவர் மீது விழுகின்ற ஒவ்வொரு விழுப்புண்களுக்கும் இந்த இயக்கம் அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்து செங்கம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் மாவட்ட கழகம் என்ன சொல்கிறதோ அதை நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவருடைய ஊதியத்திலே இருந்து 200 இளைஞர்களையும் இளம்பெண்களையும் எதிர்பார்க்கிறோம். அவர் 2 பேருந்துகளை ஏற்பாடு